ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழே நடந்திருக்கிற முதலாவது மிகப்பெரிய மோசடின்னு சொல்லியும் 50 மில்லியன் ரூபாய் 5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு விலைமனு டெண்டர் தங்களுக்கு நெருக்கமான நிறுவனத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சவர்களுக்கு வர்த்தக நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அரசியல் ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற விலைமனு டெண்டர். இதுக்கு பின்னால் இருக்கிறது எல்லாமே சலுகை. இதுக்கு முதல்ல இருந்து அரசாங்கத்தை போல இந்த அரசாங்கமும் விலைமனு டெண்டர் என்ற பெயரில் தங்களுக்கு நெருக்கமான ஒரு நிறுவனத்துக்கு 5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு திட்டத்தை ஒப்படைச்சிருக்குன்னு சொல்லி கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க போறோம்னு சொல்லி வந்த அரசாங்கமே ஊழலில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்படுது. மல்டிப்ளக் மோசடின்னு சொல்லி இந்த நாட்களில் அதிகம் பேசப்பட்டு வருது. இப்படி குற்றம் சாட்டப்படுற விஷயத்தில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜன். இலங்கையில் இப்போ எங்களோட கைகளில் இருக்கிற தேசிய அடையாள அட்டையை NIC வந்து டிஜிட்டல் மயமாக்குறதுக்கான ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோட ஒரு சில வருஷங்களுக்கு முதலே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சில மோசடிகளை தடுக்கிறதுக்கு டிஜிட்டல் மயமாக்கின இலத்திரனியல் அடையாள அட்டையை மாற்றினா அது உதவி செய்யும். பயோமெட்ரிக் ஆதாரங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்ற மாதிரியான திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்ட ஒரு வேற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, எங்களுடைய பொதுமக்களோட தரவுகள், ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு இறையாண்மையோடு சம்பந்தப்பட்ட தரவுகள் இன்னும் ஒரு நாட்டுக்கு போய் சேர முடியும். சின்ன நாடு பெரிய நாடுன்றதையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய தரவுகள் வந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போய் சேரக்கூடாது என்ற மாதிரியான குற்றச்சாட்டு, விமர்சனம், ஒரு பக்க வாதம் வந்து தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது. இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கமும் அந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சிருந்தது. இப்ப இருக்கிற அரசாங்கமும் அந்த மாதிரியான தரவுகள் வெளித்தரப்புக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் சாத்தியக்கூறு கிடையாது என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை தொடர்ச்சியாகவே கொடுத்து வருது. இது இந்த இலத்திரனியல் அடையாள அட்டை சம்பந்தமாக சுமத்தப்படுற முதலாவது குற்றச்சாட்டு. அது கடந்த காலங்களிலையும் பேசப்பட்டிருந்தது. ரெண்டாவது, இப்போ இந்த நாட்களில் பேசப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான பயோமெட்ரிக் அடையாள அட்டை, இலத்திரனியல் அடையாள அட்டையை தயாரிக்கிறதுக்கான அந்த திட்டத்தை செயற்படுத்துறதுக்குன்னு சொல்லி சில பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்கான விலைமனு டெண்டர்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கு, இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள், அரசாங்கங்கள் எப்படி தேர்தல் காலத்தில் தங்களுக்கு இருந்த உதவி செய்த நபர்களுக்கு ஒரு பிரதியீடா திரும்பவும் உதவி செய்யற மாதிரி விலைமனு டெண்டர்களை கொடுக்கிறதுக்கு இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள் முன் வந்திருந்தாங்களோ அதே மாதிரி தான். எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கமும் அதே பாதையில் பயணம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இலங்கையில் இருக்கிற 334 பிரதேச செயலகங்களுக்கும் தேவையான இண்டஸ்ட்ரியல் டைப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸை கொள்வனவு செய்யறது தான் இந்த விலைமனுவினுடைய நோக்கம். எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையா சொல்றதா இருந்தால் இந்த நாட்களில் சோசியல் மீடியாவிலையும் நீங்க பார்த்துருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. நாங்கள் வீடுகளில் பயன்படுத்துகிற மாதிரியான மல்டிப்ளக், ஆனால் அதே மாதிரியான மல்டிப்ளக்கான்னு கேட்டால் கிடையாது. அலுவலகங்களுக்கு தேவையான அதிகமான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டைப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ் 700 யூனிட்ஸை கொள்வனவு செய்யறதுக்குன்னு சொல்லி விலைமனு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இதை சாதாரணமாக இந்த அளவு பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல தரத்தை கொண்ட இந்த யூனிட்டை கொள்வனவு செய்யறதுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாயிலேயே வாங்க முடியும். எதுக்காக அரசாங்கம் இந்த அளவு பணத்தை செலவு செய்து இது ஒரு மோசடி என்ற குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்படுது. இந்த 700 யூனிட்டுக்குமான மொத்த பெறுமதி எவ்வளவுன்னு கேட்டால் 50 மில்லியன் ரூபாய், அதாவது 5 கோடி ரூபாய். ஒரு யூனிட்டினுடைய பெறுமதி அரசாங்கம் கொள்வனவு செய்யறதுக்கு திட்டமிட்டிருந்தது, விலைமனு கொடுக்கப்பட்டிருந்தது 72,517 ரூபாய். இது வந்து அதிகமான விலை சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரவுன்ஸ் என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்கு. இலங்கையில் பிரபலியமாக பேசப்படுற LOLC நிறுவனத்துக்கு கீழே வர ஒரு நிறுவனம் தான் பிரவுன்ஸ் என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் சொல்லப்படுற நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் இல்லாட்டி அதோட சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமாக ஊடகங்களில் தகவல்கள் பேசப்படலை. இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தவர்களும் அந்த பெயரை வந்து உச்சரிக்காததால், அதை வெளிப்படுத்தாதால் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபரினுடைய பெயரை சொல்றதை நானும் தவிர்த்து கொள்றேன். சட்ட சிக்கலுக்குள்ள நம்ம போகாம என்ன நடந்திருக்கு என்றதை பார்க்கலாம். இந்த மாதிரியான விலைமனு கொடுக்கப்பட்டதும் அதிகமான விலைக்கு 72,517 ரூபாவுக்கு ஒரு யூனிட்டை கொள்வனவு செய்யறது மோசடி என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மக்கள் போராட்ட இயக்கம் சார்பாக வசந்த முதலியே ஒரு சில நாட்களுக்கு முதல்ல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் போய் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்கிறார். அவர் வந்து ஒரு சில காரணங்களை முன்வைக்கிறார். முதலாவது, இது அதிகமான விலையை கொண்டது. சந்தையில் வந்து மற்ற இடங்களில் வாங்கும் போது குறைஞ்ச விலையில கொள்வனவு செய்ய முடியும். இந்த மாதிரி அதிகமான விலைக்கு இதை வாங்கக்கூடாது என்றது முதலாவது விஷயம். இந்த விலைமனு முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 11 நிறுவனங்கள் முன்வர்றாங்க.
அதில் 8 நிறுவனங்கள் விலை மனுவை சமர்ப்பிச்சிருந்தாலும் ஒரு நிறுவனம் மட்டும் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒரு நிறுவனத்தை மட்டும் தெரிவு செய்யணும்ன்றதை அடிப்படையாக கொண்டு மற்ற நிறுவனங்களால் செய்ய முடியாத, நிறைவேற்ற முடியாத சில கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் அரசாங்கம் வேணும்னு சொல்லி இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருந்தது. இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கப்படணும் என்ற அடிப்படையில் அந்த நிபந்தனை உள்ளடக்கப்பட்டிருந்தது. இது ஒரு மோசடி என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். மூன்றாவது, இந்திய அரசாங்கத்தினுடைய பண உதவியோடு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுது. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு பிடிக்காத ஒரு நிறுவனத்திலிருந்து இந்த யூனிட்ஸ் கொள்வனவு செய்யப்படக்கூடாது என்று சொல்லி விலை மனுவை சமர்ப்பித்த நபர்கள்ட்ட முதல்லையே நடந்த ஒரு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மோசடி என்று சொல்லி வசந்த முதலிக்கு இல்லாட்டி மக்கள் போராட்ட இயக்கம் சார்பாக ஒரு முறைப்பாடு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு அதிகமாக சோசியல் மீடியாலையும் எல்லா இடங்களையும் பேசப்பட்டிருந்தது. அரசாங்கம் கொடுத்திருந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு ஊடக சந்திப்பிலையும் நலிந்த ஜெயதிசட் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர்கள் கேட்கப்பட்டிருந்த நேரம், இது வெளிப்படை தன்மையோடு நடந்திருக்கு, விலைமனு கோரல் எந்த விதமான மோசடியும் கிடையாது என்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நேற்று நடந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட வசந்த சமரசிங்க, இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு ஊழல் நடக்கும் போது வசந்த சமரசிங்க தான் முதல் ஆளா முன் வருவார், அடுத்த நாளே முன் வருவார். அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றார், எனக்கு இதுவரைக்கும் அதை பற்றின தகவல்கள் முழுமையாக தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இப்போ ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் கிடையாதுன்ற மாதிரி அவர் மழுப்பலான பதில சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இதுக்கு முதல்ல ஊழல் மோசடிகள் சொல்லி வரும்போது வசந்த சமரசிங்கவை ஊடகங்களில் நாங்கள் பல சந்தர்ப்பங்களையும் பார்த்திருக்கிறோம். முழுமையான தகவல்கள், ஆதாரங்கள், இதுதான் ஃபைல் சொல்லி முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டதும் எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது என்ற மாதிரி மழுப்பலான கருத்தை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்படுது. ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சால ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. 6ஆம் தேதி இல்லாட்டி 7ஆம் தேதி அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் சொல்லப்படுது, கடைசி தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கப்படலை. விலைமனு கோரல் நடந்தது உண்மையானது, ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது உண்மையானது. ஆனால் கடைசி தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கப்படலை, அதுக்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு தெளிவுபடுத்தல் அறிக்கை 6ஆம் தேதி இல்லாட்டி 7ஆம் தேதி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சால வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று இன்னும் ஒரு அறிக்கையை அரசாங்கம் வெளியிடுது. ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய இந்த எலக்ட்ரானிக் இல்லாட்டி இலத்திரனியல் அடையாள அட்டையை தயாரிக்கிற அந்த பிரிவால் ஒரு தெளிவுபடுத்தல் அறிக்கை வெளியிடப்படுது. இந்த விலை மனு கோரல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஏற்கனவே முன்வச்ச அந்த கட்டுப்பணத்தை திரும்பவும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி நேற்றைய அறிக்கையில் சொல்லப்படுது. அப்போ இதுக்கு முதல்ல டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு சொல்லி இருந்தது கடைசி தீர்மானம் எடுக்கப்படலை, எந்த ஒரு நிறுவனமும் இதுவரைக்கும் இறுதியாக தெரிவு செய்யப்படலை, ஒரு முடிவு எடுக்கப்படாத நிலைமையில தான் இருக்கு என்ற மாதிரி ஒரு தெளிவுபடுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டது உண்மையானது, அந்த நிறுவனம் ஏற்கனவே கட்டுப்பணம் செலுத்தி இருக்கு, அந்த கட்டுப்பணம் திரும்பவும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படும் என்ற மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளாக இருக்கலாம், இல்லாட்டி அமைச்சர்கள் சொல்ற கருத்துக்களா இருக்கலாம், ஒரு திருப்தி படக்கூடிய கருத்து கிடையாது. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத நாங்க ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இது ஏற்படுத்துது. இந்த அரசாங்கம் கொள்வனவு செய்ய இருக்கிற அந்த யூனிட்ஸினுடைய விலை இதுதானா இல்லையான்றதையும் தாண்டி அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படாமல் இருக்கு, ஒரு மோசடி நடந்து அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்குதா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் சோசியல் மீடியாவில் இது அதிகம் பேசப்பட்டதுக்கு பிறகு, ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த மோசடி என்று சொல்லப்படுற விலை மனு, அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்குன்றது மட்டும் மக்கள் இப்போதைக்கு திருப்தி படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் சொல்லி தங்களை காட்டிக்கொள்ற அரசாங்கம் இந்த விஷயத்தை கையாளுற விதம்ன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அரசாங்கம் அந்த திட்டத்தை ரத்து செய்திருந்தாலும் கூட ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த முறைப்பாட்டுக்கு அமைய இதோட சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமா விசாரணை நடத்தப்படுமா இல்லையான்றதும் அடுத்த கேள்வி. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.